EVP Trade and Convention Center, Chennai. The biggest event destination now open for booking with 8,000 plus parking. Contact 85258 சாணக்யா நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செவன் சென்ஸ். அவரோட முதல் பொதுக்கூட்டம் பொள்ளாச்சியில் போதை ஒழிப்புக்காக மிக பிரம்மாண்டமாக நடந்தது. அவ்வளோ கூட்டம் வந்திருந்தாங்க. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு, நம்ம பார்த்தோம். அடுத்த மாநாடு வந்து திருச்செந்தூரில் பொதுக்கூட்டம் திருச்செந்தூரில் பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. பட் இன்றைக்கி வீத லீடர்ஸ்லேருந்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்திருக்கு. அது வந்து தற்காலிகமாக வந்து தள்ளி வச்சுருக்காங்க. அதுக்கு பதில் தூத்துக்குடி மாவட்டம் பூரா வந்து என்விரான்மெண்ட்டு சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தள்ளி போயிருக்கிறது என்ன காரணமாக இருக்கும் சார்? தள்ளி போயிருக்கிறதுக்கும் ரத்து செய்யறதுக்குமான வித்தியாசத்தை நீங்கள் சொல்லணும். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் கேன்சலிங் அண்ட் போஸ்ட்போனிங்? ஒரு நிகழ்ச்சி திட்டமிடப்பட்டு அதே நிகழ்ச்சி வேறொரு நாள் வைக்கப்படுமானால் அதுக்கு பேர் போஸ்ட்போனிங், தள்ளி வைக்கப்படும். ஒரு நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டு வேறொரு நிகழ்ச்சி நடத்தப்பட்டுச்சுன்னா என்ன கணக்கு? இதான் புரிஞ்சுக்கணும். அந்த இதில் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. அந்த திருச்செந்தூரில் திட்டமிடப்பட்ட நிகழ்ச்சி ரத்து செய்யப்படுகிறது, தள்ளி வைக்கப்படும், ரத்து செய்யப்படுகிறது. ஏன்னா அது போதைப் பொருள் தடுப்புக்காக விழிப்புணர்வுக்காக பிளான் பண்ணியிருந்தது. அது இந்த மாதம் தான் அவங்களுடைய அஜெண்டாவில் வச்சுருந்தாங்க. இந்த மாதம் ஜூலை மாதங்கிறது போதைப் பொருள் விழிப்புணர்வு மாதம்னு வச்சுருந்தாங்க. இது நடத்த போகிறது இந்த மாதமே இல்லை, அடுத்த மாதம்னு சொல்லிட்டாங்க. அடுத்த மாதம் அவங்க சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு வேற மாதம் பேரே வேற வச்சிருக்காங்க. அப்போ ஒரே மாதத்தில் 2 நடத்தினா நம்மளால் சமாளிக்க முடியாது. ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கும், அதே ஆடியன்ஸ் இருக்கலாம், வேற ஆடியன்ஸ் வரணும், நியூ ஆடியன்ஸ் வரணும். அங்கே சரியான ஆள் இல்லை, ஸ்பான்சர் சரியாக கிடைக்கல, ஏதோ 150 ரீசன். ஏன் அப்படின்னா எந்த ரீசன்னு போடலை. நீங்கள் வந்து ஒரு ரத்து செய்யப்படுகிறதுன்னா இப்போ திரு அண்ணாமலை அவர்கள் வேறு அலுவல் செல்வதனால, அல்லது வந்து அங்கே வாலண்டியர்ஸுக்கு வந்து இல்லைங்கனால, இல்லை காவல்துறை அனுமதி கொடுக்கலங்கனால, திரு விஜயோட பிரச்சாரம் ரத்தாச்சுல, அது மாதிரி ஒரு காரணம் சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம வந்து இதனாலன்னு புரிஞ்சுக்கோ. அங்கே கேள்வியே இல்லை. அவர்கள் வந்து இந்த கூட்டம் ரத்து செய்யப்படுகிறது மட்டும் தெளிவாக போட்டிருக்காங்க. அப்போ என்னதான் தே ஆர் பையிங் டைம், இன்னும் ஒரு டைம் எடுக்கிறாங்கன்னு தெரியுது. அது வந்து அடுத்த மாதம்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. ஜூலையில் கிடையாது, ஆகஸ்ட்லன்னு சொல்லிட்டாங்க. அடுத்த பாயிண்ட், ஆகஸ்ட்லேயும் திருச்செந்தூர்லன்னு சொல்லலை, தூத்துக்குடி மாவட்டத்தில் சொல்லியிருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் திருச்செந்தூர் இருக்கு. ஸோ திருச்செந்தூர்ல அப்போ வந்து அந்த நிர்வாகி அவர் ஏதாவது மாட்டேன்னு சொல்லிட்டாரா, அவர் பணம் இல்லைன்னு சொல்லிட்டாரா, அவருக்கு மனம் இல்லைன்னு சொல்லிட்டாரா, ப்ரிப்பரேஷனுக்கான ஒர்க் நடக்குதா, இல்லை இப்போ வந்து இப்போ ஒரு இம்பாக்ட் போதும், அடுத்த டாபிக்ல வேற இம்பாக்ட் வச்சுக்கிடுவோம். ஏன்னா நம்ம வந்து அடுத்த டாபிக்ல நீங்க ஜூலை மாதம் நடத்தினாரே, ஆகஸ்ட் மாதம் 2 கூட்டம் நடத்தணும், ஆட்டோமேட்டிக்காக எதிர்பார்ப்பு வரும். அப்போ ஆகஸ்ட் மாதம் கூட்டம் நடத்துறதுக்கான இடம் பிடிக்கிறதில்ல, ஆகஸ்ட் மாதம் சிக்கல். அப்போ இதே ஆகஸ்ட் மாதத்துக்கு வச்சுக்கிடுவோம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்கலாம். ஸோ வந்து என்ன காரணம், நிர்வாக காரணமா, அவைலபிலிட்டி காரணமா, பெர்மிஷன் காரணமான்னு தெரியல, அது ரத்து செய்யப்பட்டிருக்கு. ஸோ திருச்செந்தூர்ல திரு அண்ணாமலை தலைமையில் நடக்கிறதா இருந்த போதை விழிப்புணர்வுக்கான பொதுக்கூட்டம் அது ரத்து செய்யப்பட்டிருக்கு. இன்னொரு கூட்டம் சுற்றுச்சூழலுக்காக அதே தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆகஸ்ட் மாதம் நடத்த இருக்காங்க. அது எப்படி நடத்துறாங்க நம்ம அதுலயும் நிகழ்ச்சிகள் தான் போட்டிருக்காங்களே தவிர இந்த மாதிரி பொதுக்கூட்டம் மாநாடு அப்படின்னு போடல. ஸோ அதில் அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரி ஒரு பொதுக்கூட்டம் அதான் அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிற போது என்னங்க, நான் ஏற்கனவே சொன்னேங்க, எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல, பொள்ளாச்சியை தேர்ந்தெடுத்ததுக்கு பின்னணியில் ஒரு காரணம் இருக்குன்னு சொன்னேன். அங்கே திரு வசந்தராஜன் என்பவர் இருக்கிறார், நிறைய செலவு செய்கிறார். திரு அண்ணாமலை மிகப்பெரிய மரியாதை கொண்டிருக்கிறார். அவருக்காக கட்சியை விட்டே வெளியே வந்தார். அந்த கட்சியுடைய மாவட்ட தலைவர்லேருந்து மாநில நிர்வாக வரைக்கும் அவர் இருந்தவர். அவர் மட்டும் இல்லை, நிறைய அக்கம் பக்கத்து நிர்வாகிகளை ஃபுல்லாக கூட்டு வந்தார். அந்த பகுதியில் அவருக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குது. அந்த இடத்துல அவர் அழகாக வந்து பண்ணார். அப்போ அவருக்கு ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு தெம்பு இருக்குது, அவரால் பண்ண முடியும். பார்லிமெண்ட் கேண்டிடேட் எலெக்ஷனில் நின்றவர், இது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கனால வர முடியும். அப்போ எல்லா மாவட்டத்தில் அந்த மாதிரி ஆள் கிடைக்கணும்ல. என்னைய வந்து நீங்கள் வந்து காஞ்சிபுரத்தில் போட சொன்னால் நான் போட்டுருவேன், ஆனால் அது காசு யார் கொடுப்பா? அதுக்கு யாராவது கொடுக்கணும், நான் வந்து நீங்கள் கொடுக்க மேடம் கேட்டேன். அப்போ வந்து அதற்கான ஆட்கள் வந்து சரியாக அமையணும். அதுக்கு இட் மே டேக் சம் டைம், அவ்வளோதான். அப்போ அந்த காரணம் ஒரு காரணமாக யோசிக்கணும். அப்போ அது வந்து மாநாடுன்னு சொல்லி ஏற்கனவே முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சிலையும் கூட்டம் தான் அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. அதில் பிறகு அவங்களுக்கு வந்து பெரிய கான்ஃபரன்ஸ் வந்தால் அது மாநாடுன்னு எல்லாராலும் சொல்லப்பட்டது, ரைட்டுங்களா? அப்போ இங்கே வந்து பொதுக்கூட்டம்னு சொல்லப்பட்டது. இதே அவருக்கு நல்லா பார்த்தீங்கன்னா அந்த அறிவிப்பில் பொள்ளாச்சியும் திருச்செந்தூரும் ஒரே மாதிரி அறிவிக்கப்படுகிறது. ஸோ பொள்ளாச்சி வந்து பொதுக்கூட்டமாக இருந்தது மாநாடாக மாறிடுச்சு, திருச்செந்தூர் வந்து பொதுக்கூட்டமாக இருந்தது நிகழ்ச்சிகளாக. சார், இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ட்வீட் போட்டிருக்காரு திரு ப. சிதம்பரம் அவர்கள். 20ஆம் தேதி பாராளுமன்றம் கூட போகுது, அதில் வந்து டீலிமிட்டேஷன் கண்டிப்பாக கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. திரிணாமுல் காங்கிரஸ்லேருந்து எப்படி எம்பிஸ்லாம் வராங்க அப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம். இப்போ வந்து என்சிபி நம்ம சரத்பவாரோட கட்சியும் தேசியவாத காங்கிரஸ் கட்சி திமுகவும் என்ன பண்ண போகுது அப்படிங்கிற ஒரு பெரிய கொஸ்டினை சிதம்பரம் அவர்கள் எழுப்பியிருக்காரு. இதுக்கு முன்னாடி அவங்க நாட்டுக்கு என்ன நல்லதோ அதை செஞ்சாங்க இந்த 2 கட்சிகளும். இப்போவும் அவங்க அதே மாதிரி நிற்கலைன்னா அவங்க சார்ந்திருக்கிற கொள்கைக்கே அவங்க வந்து விரோதமாக நடக்கிற மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்றாரு. இது என்ன இன்டைரக்ட் மெசேஜா சார், நீங்கள் போயிடாதீங்க அங்கே அப்படின்னு? என்னதான் கரெக்டாக போட்டிருக்கீங்களே, பதரம் சிதம்பரம் அப்படின்னு. அதாவது காங்கிரஸ் கட்சியை ஆதரித்தா தேசப்பற்று,
பாஜகவை ஆதரிச்சா தேச துரோகம். இதான் அந்த நெரேட்டிவ். இது இன்னைக்கு நேத்துல பாரதிய ஜனதா கட்சின்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கப்பட்ட காலத்துல சொல்லிட்டு இருக்கு. ஆர்எஸ்எஸ்ஸே தேச துரோக இயக்கம்னு சொல்லிட்டு இருந்தவங்க. அதுல வந்து ஒன்றும் குழப்பமே இல்லை. ஏதாவது ஒரு ப்ரூஃப் காட்டுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. இவர்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு ராகுல் காந்தி வந்து காந்தியை சுட்டது ஆர்எஸ்எஸ் சொல்லிட்டு கோர்ட்ல போய் மன்னிப்பு கேட்டவர். சாரிங்க தெரியாம சொல்லிட்டேன் அப்படின்னு. அப்படியே ஆர்எஸ்எஸ் அவங்க ப்ரூவ் பண்ண ஒரு கார் காட்டுறோம்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, காட்டுங்கன்னா வாய் திறக்க மாட்டாங்க. மன்னிப்பு கேட்டவர் அப்பாலஜிஸ் பண்ணவர் நீதிமன்றத்தில். சரிங்களா? அப்புறம் வந்து யாருடைய மனதாவது புண்படுத்தி இருந்தாலும் அந்த மாதிரி அறிக்கையில கொடுத்து சமாளிக்கிறவர் நேராக என்ன கோர்ட்டுக்கே போயிட்டாங்க. அவங்க கோர்ட்டில் போய் அப்போ இது மாதிரி 2-3 மன்னிப்பு கேட்டிருக்காரு வரைக்கும். மோதிங்கிற பேரை வச்சு சொல்றது இது மாதிரிலாம் நிறைய கேட்டிருக்காரு வச்சுங்க. அப்போ வந்து ஏதாவது ப்ரூஃப் கொடுப்பாங்கன்னா மாட்டாங்க. அவ்வளவுதான். இவங்களுக்கு என்னென்ன, தேசியவாத காங்கிரஸ் கட்சியில திரு சரத்பவார் வந்து எப்பயுமே கழுவுரிமையில நலுரிமை. அவர் வந்து எல்லா பக்கமும் துண்டை போட்டு வச்சிருப்பாரு. அதுல வந்து ஒன்றும் குழப்பமே கிடையாது. இப்போ வந்து அவருடைய உறவினர் அஜித் பவார் வேற இறந்துட்டார். அதனால வந்து அவங்களுக்கு வந்து இன்னும் அந்த லிங்க் வந்து இன்னும் டைரக்ட் ஆயிருச்சு. நமக்கு வந்து முன்னாடி அவர் மூலமாக வந்துட்டு இருந்துச்சு. இப்போ வந்து நேரடியாக அவங்க தொடர்பு பண்ணிட்டாங்க. திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு இவர் மேல ஒரு பெரிய மதிப்பு உண்டு. ஏன்னா மூத்த தலைவர்கள் மதிக்கக்கூடிய தேவகவுடா மதிப்பாரு, இவரை மதிப்பாரு, பால் தாக்கரேக்கு எதிரான ஒரு வார்த்தையோட சொல்ல மாட்டேன் பாருங்க. எல்லா பக்கமே ஒரு பெரிய மதிப்பு வச்சிருக்கு. அதனால வந்து அந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு நல்லா இருக்கு. சென்ட்ரல்லையும் அவங்க தான் ரூலிங்ல இருக்காங்க, ஸ்டேட்லயும் அவங்க தான் ரூலிங்ல இருக்காங்க. இப்போதைக்கு அவங்க எது கீழே இறங்குற மாதிரி தெரியல. ஏன்னா அவங்க வந்து 80% சீட் ஆட்டை போட்டு வச்சிருக்காங்க. ஃபுல் மொத்தமா வந்து இப்போ வெஸ்ட் பெங்கால் மாதிரி. வெஸ்ட் பெங்கால்ல பாத்தீங்கன்னா அடுத்த 3 எலெக்ஷனுக்கு பிஜேபி தவிர வேற யாருங்கிற மாதிரி நிக்கலாம். நீங்க இப்போ போய் பிஜேபி அங்க போய் சேர்ந்தீங்கன்னா ஒரு 3 இதுல எலெக்ஷன்ல நீங்க எம்எல்ஏ ஆகலாம். அந்த மாதிரி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல இருக்காங்க. அதே தான் இங்க வந்து மகாராஷ்டிரால இருக்காங்க. அப்ப இவங்களுக்கு என்ன உறுத்துதுன்னா, இவங்க ஆதரிச்சாங்க நமக்கு வந்து போயிருமே, நமக்கு வந்து நம்ம ஃபேஸ் ஆஃப் ஆயிருமே. போன முறை பாஜக வந்து இதை அட்டெம்ப்ட் பண்ணி ஃபெயில் ஆச்சு. அதை மறந்துடக்கூடாது. பாஜக அட்டெம்ப்ட் பண்ணி அதை சக்சஸ் பண்ண முடியல. 2026 ஏப்ரல்ல அவங்க ட்ரை பண்ணது வந்து இந்த மாதிரி நம்ம வந்து டீல் இன்டர்நேஷனல் சேர்த்து ட்ரை பண்ணி கொண்டு வந்தாங்க, பண்ண முடியாம போயிருச்சு. இந்த முறை அவர் என்ன பதட்டப்படுறாருன்னா, திமுக இந்த பக்கம், காங்கிரஸ் வந்து திமுக விட்டு வெளியே போயிருச்சு. அப்ப திமுகவுக்கு இப்ப எந்த பைண்டிங்கும் கிடையாது. இப்ப காங்கிரஸ் இருக்கும்போது கூட்டணி தர்மம்னு ஒரு பைண்டிங் இருந்துச்சு. இப்ப நீங்க தான் விட்டுட்டு போயிட்டீங்க அவங்கள. இவங்க கை விட்டுட்டு போயிருவாங்களா? ஆனா இவங்க கையை பிடிச்சிக்கிட்டே சுத்தணுமா? அவருக்கு என்ன தலையெழுத்து இருக்கு திமுகக்கு? அப்ப அப்படி ஒரு ஆப்ஷனை எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிறது அந்த பதட்டம். அப்ப திமுக ஆதரவு கொடுத்துருச்சு. அவங்க ஏன்னா பாஜகவும் அதிமுகவும் பெரிய நல்ல உறவுல என்னைக்கும் இருந்தது இல்லை. ரொம்ப நாளுக்கு ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு அவங்க வந்து வேணுமா வேண்டாமா பொலிட்டிக்கல் இருக்காங்க. அது இப்ப அதிமுகவோட திமுகவோட சேர்ந்தா இவங்களுக்கு வந்து மைலேஜ் எங்களுக்கு கணக்குல அந்த ரிலேஷன்ஷிப் நீங்க கூட்டணி வைக்க முடியாது. கூட்டணி வச்சு அவங்க மொத்தமா மாத்தி 2G கேஸ்ல இவங்களே கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க. யாருங்க? காங்கிரஸே 2G கேஸ் எடுத்து விட்டுரும். பிஜேபி எடுக்க வேண்டிய காங்கிரஸ் எடுத்துடும். அது போக நார்த் இந்தியால இவங்களுக்கு வந்து ஒரு பேர் கெட்டு போக வாய்ப்பு. அதனால ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நீங்க எப்படின்னா, நீங்க ஆதரவு என்பதை நீங்க நேரடியாக ஆதரவு கொடுக்கலாம், நீங்க எதிர்கட்சிகளுக்கு ஆதரவு கொடுக்காம ஒரு ஆதரவு கொடுக்கலாம், வெளிநடப்பு செஞ்சு கொடுக்கலாம். 3 விதமான ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த 3 வித வாய்ப்புல எந்த மாதிரி செஞ்சு சப்போர்ட் பண்ணுவாங்க நம்ம பார்க்கணும். அப்ப திரிணாமுல் காங்கிரஸ் வந்து மொத்த எம்பிகளும் போயிட்டாங்க, திமுக அந்த பக்கம் போயிருமுல தெரியுது. அப்ப இந்த முறை இந்த டீலிமிட்டேஷன் நிறைவேற்றிடுவாங்களோ அப்படிங்கிற பதட்டம் தான். 2வது பாயிண்ட் என்ன சொல்றாருன்னா, அது பதட்டம் சரியானது, நியாயமானது, அது நிறைவேற்றப்படும் நான் நம்புறேன். பாப்பேன். ஏன்னா சிங்கிள் ஸ்ட்ரோக்லேயே அவங்க சக்சஸ் பண்றவங்க செகண்ட் ஸ்ட்ரோக் வந்திருக்காங்க. 100% சக்சஸ் நான் பார்த்துருக்கோம். 370 அப்ளிகேஷன் போது அவங்க வந்து ராஜ்யசபால தான் முதல்ல எடுத்து போட்டுருந்தாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லா ட்ரை பண்ணி பார்த்தா தெலுங்கு தேசம் கட்சியில இருந்து பல எம்பிகள் உட்பட ஏகப்பட்டவங்களை கரெக்ட் பண்ணிட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணாங்கன்னு பார்க்குறோம். அதே மாதிரி இந்த மாதிரி பண்ணிடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து அது நாட்டுக்கு நல்லதுன்னு வச்சுங்க. 2வது டீலிமிட்டேஷன் அமல்படுத்தக்கூடாதுன்னு அடுத்த பாயிண்ட் சொல்றாரு. அப்படி சொல்றது மூலமா நாட்டு அரசமைப்பும் இந்த நாட்டுடைய நலனும் எதிர்பார்த்த மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய தென் மாநிலங்களுக்கு வந்து ஒரு இழப்பு ஏற்படுத்தின மாதிரி ஆயிருந்தார். அந்த கணக்குக்கு ஒரு உண்மையை சொல்லணும். எப்படி ஏற்படும் அப்படின்னு சொல்லணும். அவருக்கு வந்து யூபிக்கும் தமிழ்நாட்டுக்கும் மட்டும் கம்பேர் பண்ணிட்டு வேற ஒண்ணுமே பண்ண வேண்டாம். என்ன சொல்லியிருக்காங்க? நம்பர்ஸ் சொல்லியிருக்காங்களா, பெர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்களா? பெர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு வரும், இப்போ நமக்கு எவ்வளவு வரும், அவங்களுக்கு எவ்வளவு இருந்துச்சு, நமக்கு எவ்வளவு இருந்துச்சு, அந்த பெர்சன்டேஜ் இந்த பெர்சன்டேஜ் கணக்குல புலி, வழக்கறிஞர், ஃபைனான்ஸ் மினிஸ்டரா இருந்தவர், ஹோம் மினிஸ்டரா இருந்தவர். ஸோ இன்னும் டவுட் அவருக்கு 2 மேட்டரும் தெரியும். அவர் சொல்லட்டும். இன்னைக்கு ஒரு 4-6 பத்திக்கு ட்வீட் போட்டிருக்காரு. நாளைக்கு வந்து ஒரு 6 பத்திக்கு ட்வீட் போட்டோம். தமிழ்நாட்டுக்கு என்ன இழப்பு, யூபிக்கு என்ன லாபம்னு சொல்லட்டும். நம்ம புரிஞ்சுப்போம். நீங்க நம்பர் வாங்க, பெர்சன்டேஜ் வாங்க, பழசுக்கு புதுசுக்கு கம்பேர் பண்ணுங்க, எனி அதர் ஸ்டேட் வச்சுங்க. அப்ப ஏதாவது ஒரு வட மாநிலத்துக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு வந்து 50% சீட் அதிகரிக்கும், யூபிக்கு வந்து 80% சீட் அதிகரிக்கும். அப்படி சொல்லிருக்காங்களான்னு பாருங்க. நம்மளுக்கு 0.5 இருந்ததை ரவுண்ட் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி தான் கொடுத்தாங்க. அதான் சொல்றேன். நீங்க வந்து இது இல்ல அவர் சொல்லட்டுமே, நமக்கு தெரியாதுங்க, நம்ம அறியாத பிள்ளைகளுங்க, நம்ம வந்து சிதம்பரம் சாருக்கு அக்கம்பக்கத்தோட நிக்க முடியாது. ஆனா சார் வந்து பயங்கர கெட்டிக்காரரு. அவர் வந்து கணக்குல புலி, எக்கனாமிக்ஸ்ல புலி அண்ட் ஹோம் மினிஸ்டரா இருந்தவர். சோ அவருக்கு இந்த எல்லா கணக்கும் தெரியும், எப்படி பிரிக்கணும், எப்படி சேர்க்கணும். அப்புறம் சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுப்போம். ஏன்னா பாரத பிரதமர் 1 முறையும், உள்துறை அமைச்சர் 2 முறையும், தமிழ்நாட்டிலே 3 முறை உறுதிப்படுத்திருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு ஒரு இழப்பு, தமிழ்நாட்டுக்குள்ள எந்த மாநிலத்துக்கு இழப்பு ஏற்படாது உத்தரவாதப்படுத்திருக்காங்க. அப்புறம் எதை வச்சு சொல்றாருன்னு தெரிஞ்சுக்கணும்ல. லாஸ்ட் பாயிண்ட், திரு சிதம்பரம் அவர்களுக்கு சொந்தமான காங்கிரஸ் கட்சி, பீகார்லயும் யூபியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி, அவங்க சொல்லட்டும் வட மாநிலங்களுக்கு லாபம், தென் மாநிலங்களுக்கு இழப்பு. இதே கட்சி நான் வேற யாரையும் கேட்க சொல்ல. காவிரி பிரச்சனையில கர்நாடக காங்கிரஸ் வேற பேசுமா, தமிழ்நாடு காங்கிரஸ் வேற பேசுமா. டீலிமிட்டேஷன் பிரச்சனையில யூபி காங்கிரஸ் வேற பேசுமா, தமிழ்நாடு காங்கிரஸ் வேற பேசுமா. இவர்களுடைய
கணக்கு அரசியல் நம்ம என்னன்னு சொல்றது? சார் இப்போ இது வந்து ஒரு ட்ரிக்கியான சுச்சுவேஷன் இல்லையா சார்? திமுகக்கு அவங்க என்ன மாதிரி நிலைப்பாடு எடுப்பாங்க சார்? ஆதரவும் கொடுக்க முடியாது, திமுக இதுவும் என்ன பண்ண மாதிரி நிலைப்பாடு என்னால உறுதியா சொல்ல முடியல. நீங்க நினைக்கிற மாதிரி வந்து ஒரு பெரிய சேலஞ்சிங்கான சுச்சுவேஷன்லாம் கிடையாது. அவங்க வந்து எந்த மாதிரி சுச்சுவேஷனும் ஃபேஸ் பண்ணக்கூடியவங்க. உங்களுக்கு ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்லிடுறேன். 2004 to 9 காங்கிரஸ் யூபிஏ 1 கவர்மெண்ட்ல 123 ஒப்பந்தம், அமெரிக்காவுடைய ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தம் வந்து நிறைவேற்றக்கூடாது, அதுக்கு இந்திய அரசு கையெழுத்து போடக்கூடாதுன்னு மன்மோகன் சிங் அரசு இடதுசாரிகள் மிரட்டினாங்க. ம். இடதுசாரிகள் ஆதரவே வாபஸ் வாங்கிட்டாங்க. நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க, மன்மோகன் சிங் சொல்லிட்டா நான் வேணா ரிசைன் பண்ணிட்டு போறேன், 123 ஒப்பந்தம் கையெழுத்து போடலன்னு நான் ரிசைன் பண்ண, அமெரிக்காவுக்கு அடிபணிஞ்சு கிட்டத்தட்ட அவர் வந்து நான் கையெழுத்து போட்டாலே ஆச்சுன்னாரு. கம்யூனிஸ்ட்கள் ஆதரவு வாபஸ் வாங்கிட்டாங்க. அப்ப கலைஞர் ஒன்று எழுதுறாரு, ரொம்ப முக்கியமான திமுக நிலைப்பாடு எவ்வளவு சூதனமா நீங்க புரிஞ்சுக்கணும். 123 ஒப்பந்தம் நாட்டுக்கு தேவையா என்றால் தேவை. ஆட்சியை பறிகொடுக்கிற அளவுக்கு தேவையா என்றால் தேவையில்லை. முடிஞ்சு வச்சா கதை. ம். ரெண்டாவது தான் சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய நேரடி முதலீடு. அப்ப தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஜெயலலிதா, திமுக வந்து எதிர்த்து பேசு பார்லிமெண்ட்ல அக்கா கனிமொழி அவர்கள் வந்து சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடு ஆதரிக்க மாட்டோம், இது வந்து மல்டி நேஷனல் கம்பெனிஸ்லாம் உள்ள வந்துருவாங்க, இந்தியா கம்பெனிஸ் போனா பாடா போயிடும் பயங்கரமா சண்டை போட்டு சண்டை மாறுதம் பண்ணிட்டு ஓட்டு போடும்போது ஆதரவா ஓட்டு போட்டாங்க. சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடு வருவதற்கு ஆதரவா போட்டாங்க. கலைஞர்கிட்ட கேட்குறாங்க, என்னங்க நீங்க இவ்வளவு சொன்னீங்களே, கடைசியில் ஆதரவா ஓட்டு போட்டீங்களே. தலைவர் சொல்றாரு அழகா, அதான் தமிழ்நாட்டில் கொண்டு வர மாட்டேன்ட்டாங்களா அந்த அம்மா தமிழ்நாட்டில் கொண்டு, அப்புறம் என்னங்க தமிழ்நாட்டுக்கு வராது இல்லைங்க. அதனால திமுக வந்து நீங்க சாதாரண விடப்படாதீங்க. அவங்க ரொம்ப ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்ல கை போட்டு ஸ்ட்ரைட்டா போயிட்டு இருப்பாங்க, கவலைப்படாதீங்க. ஓகே சார், ரொம்ப நன்றி. பரபரப்பான நிகழ்வுகள், அதன் பின்னணி தகவல்களை இன்றைய 7 சென்ஸ் நிகழ்ச்சியில் பார்த்தோம். மீண்டும் நாளை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி.